ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஒரு 1 பார்ட் ரெசிபி போல் சாம்பார் சாதம் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குவோம். எண்ணெய் சூடானோடனே 1 டீஸ்பூன் கடுகு பொரியட்டும். இது கூடவே நம்ம வந்து ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு கிராம்பு, அந்த ஃப்ளேவர் வந்து நீங்கள் இது ரெண்டும் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வந்து சாம்பார் சாதத்துக்கு இன்றைக்கி வந்து புழுங்கல் அரிசி தான் எடுத்துருக்குறோம். நீங்கள் வந்து என்ன அரிசி வேணாலும் எடுத்துக்கோங்க. இப்போ மெஷர்மெண்ட்டு நான் எப்படி எடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னால், 1 கப் அரிசிக்கு 1/2 கப்பு துவரம்பருப்பு எடுத்து ஒரு 1/2 அன் ஹவர் வந்து ஊற வச்சுருக்கிறேன். சப்போஸ் நீங்கள் பச்சை அரிசி எடுக்கிறதா இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, எடுத்துக்கலாம். அப்புறம் ஜீரக சம்பா அரிசியில் வந்து செய்தோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து நான் புழுங்கல் அரிசியில் தான் வைக்கிறேன். கடுகு பொரியட்டும். இப்போ கடுகு வந்து நல்லா பொரிஞ்சிட்டு, இப்போ இது கூடவே வந்து ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், அப்புறம் 2 பச்சை மிளகாய் இது சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் உங்களுக்கு எவ்வளோ தேவை அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். நான் இப்போ வந்து பல்லாரி எதுவுமே சேர்க்கல, சின்ன வெங்காயம் மட்டும்தான் சேர்த்துருக்குறேன். ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் சேர்த்து ஒரு லேசாக வதக்கிக்கோங்க. இப்போ வந்து காயம் வந்து நீங்கள் உங்களுக்கு எது தேவை நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா கட்டி காயம்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் இப்போ கட்டி காயம் தான் சேர்த்துருக்கேன். அதையுமே வந்து இந்த எண்ணெயில் பொரிகிற மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ அரிசி பாருங்கள், 1 கப் அரிசிக்கு 1/2 கப்பு பருப்பு எடுத்து நல்லா 1/2 மணி நேரம் ஊற வச்சு தண்ணி வடித்து வச்சுருக்கிறேன். இப்போ அடுத்து வந்து தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் கருவேப்பிலையும் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு தக்காளி பழம் கொஞ்சம் கூடுதலாக சேர்க்கணும்னா சேர்த்துக்கோங்க. நான் ஒரு மீடியம் சைஸில் ஒரு பழம் தான் சேர்த்துருக்குறேன். அடுத்த வந்து நம்ம தேவைப்பட்ட காய் எல்லாமே சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய், வெள்ளரிக்காய், கேரட்டு, பீன்ஸு, முருங்கைக்காய் இது வேணால் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கத்திரிக்காய், வெள்ளரிக்காய், பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்குலாம் சேர்த்துருக்குறேன். தேவைப்பட்ட காயை கொஞ்சம் பெரிய சைஸில் இதை மாதிரி வெட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ காய்க்கு கூட ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. காய் வந்து உப்பு சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் நம்ம மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் வந்து மசாலா சேர்க்க போகிறோம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் எடுத்துருக்குறோம். இது வந்து வீட்டிலே பொடி பண்ணி ரெடி பண்ணது. நீங்கள் வீட்டில் இடித்ததாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து கடையில் வாங்கினதாக இருந்தாலும் சரி, எதுவும் பிரச்சனை இல்லை. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்துருக்குறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகணும். ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி வந்து சேர்த்து கொடுத்துடலாம். நம்ம இப்போது தண்ணி எந்த அளவில் எடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னால், 1 கப்பு அரிசிக்கு 5 கப்பு தண்ணி. நம்ம என்ன புழுங்கல் அரிசி எடுத்தோம், அதனால் 5 கப்பு தண்ணி எடுத்துருக்குறோம். நீங்கள் வந்து பச்சை அரிசி இல்லை அப்படி ஜீரக சம்பா அரிசி அப்படின்னு சொன்னால் 1 கப்பு அரிசிக்கு 4 கப்பு தண்ணி வச்சு எடுத்துக்கோங்க. அதே போல் பருப்புங்க மெஷர் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ 1 கப்பு அரிசிக்கு 5 கப்பு தண்ணி எடுத்துருக்குறோம். இந்த அளவில் பருப்புக்கும் தகுந்தாப்பில் மெஷர் பண்ணியிருக்கோம். அந்த 1/2 கப்புக்கும் சின்ன கப்புக்கு 5 கப்பு எடுத்துக்கிறோம். அரிசிக்கும் 1 கப்புக்கு 5 கப்பு வச்சு அந்த அளவில் எடுத்துருக்குறோம். இப்போ வந்து நல்லா கொதி வரட்டும். கொதி வரும்போது நீங்கள் இதில் வந்து இந்த தண்ணிக்கும் சாதத்துக்கும் தேவையான உப்பு இதில் சேர்த்து கொடுக்கணும். இதில் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து கொடுத்துக்கோங்க. பிகினர்ஸ்க்கான ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை வந்து ஒரு சொட்டு எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணும்போது வந்து கொஞ்சமாக உப்பு வந்து கொஞ்சம் ஒரு பிஞ்சு கூடின அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு சாதம் வெந்து வரும்போது சாதத்தில் உப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா கொதி வரட்டும், அது ஒரு வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், தண்ணி வந்து நல்லா கொதி வந்துட்டு, இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து உப்பு செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி எடுத்து உப்பு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் செக் பண்ணியாச்சு, உப்பு கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து ஊற வச்ச அரிசியை நம்ம அரிசி பருப்பு இதை வந்து இதில் சேர்த்துடலாம். டக்குனே ரெடி பண்ணிடலாம். ஒரு 1/2 அன் ஹவர் ஆகும். நமக்கு வந்து அரிசியை வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வைக்கிற டைமில் வந்து டக்குனே ரெடி பண்ணிடலாம். இது மார்னிங்
ஸ்கூலுக்காக இருந்தாலும் சரி ஈஸியாக வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அரிசி நம்ம சேர்த்தாச்சு. ஒருக்கா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு 4 நிமிஷம் நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிச்ச அப்புறம் தான் நம்ம வந்து மூடி போட்டு விசில் வைக்கணும். நல்லா கொதிக்கட்டும். ஒரு 4 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், 4 நிமிஷம் நம்ம வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதி வர்ற அளவுக்கு வெயிட் பண்ணி நல்லா கொஞ்சம் கொதித்து வேக ஆரம்பிச்சிட்டு இந்த டைமில் வந்து நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். இதுக்கு வந்து என்ன ஒரு டிப்பு என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து சாம்பார் சாதம் வைக்கும்போது இதை மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் குக்கர் எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா, இது இவ்வளோ இடம் வந்து நமக்கு எம்டியாக இருக்குது. ரொம்ப மேலே வரைக்கும் எடுக்கிற மாதிரி சின்ன குக்கர் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து பொங்கி ஊற்றுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் பெரிய சைஸ் குக்கர் எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ குக்கரை மூடி விசில் வச்சிடலாம். நீங்கள் வந்து பச்சரிசி எடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு 4 விசில் வச்சுக்கோங்க. புழுங்கல் அரிசி எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 5 விசில் வர்றது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ விசில் வந்து கேஸ் எல்லாம் ரிலீஸ் ஆன பிறகு ஓப்பன் பண்ணப்போ பார்க்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து கொதிக்க வைக்கும்போது ஃபுல் ஃப்ளேமில் வச்சோம். இனி விசில் வர்றதுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ கேஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்க, நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்துருக்கு. அடி பிடிக்கல, ரொம்ப சூப்பராக இருக்குது. இனி இதில் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டே நம்ம வந்து புளி தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து காயெல்லாம் நல்லா வெந்து கிடைக்காது. அதனால் ஒரு 1/4 கப் அளவுக்கு கொஞ்சமாக ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சியில் சேர்த்துருக்குறோம். இதை வந்து லாஸ்ட்டாக சேர்த்துட்டு நம்ம ஒரு நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு நம்ம கிண்டி எடுத்தால் போதும். உங்களுக்கு இப்போ குழைவாக வேணாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கரெக்டாக இருக்குது. நமக்கு ஒரு நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும். இப்போ வந்து ஒரு 2 நிமிஷம் நம்ம சிம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. லாஸ்ட்டாக வந்து 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நெய் பிடிக்காது அப்படின்னு சொன்னால் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கேஷ்யூ நட்ஸ் எல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து கொஞ்சம் நட்ஸ் வந்து வறுத்து சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கு. நான் இப்போ நட்ஸ் எதுவுமே சேர்க்கல, சிம்பிளாக முடிச்சாச்சு. சூப்பரான சாம்பார் சாதம் நமக்கு வந்து லஞ்ச் பாக்ஸுக்குமே சூப்பராக டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். ஒரு 1/2 ஹவரில் ரெடி பண்ணலாம். 4 விசில் அடிச்சுட்டு அப்படின்னா ரெடி பண்ணிடலாம். இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மல்லி எல்லாம் வேணும் அப்படின்னு சொன்னால் லாஸ்ட்டில் தூக்கிக்கோங்க. நான் எனக்கு போடல, சிம்பிளாக முடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.